சார் என் கதையை சொல்கிறதுக்கு ஒரு நிமிஷம் கொடுங்க சார் ப்ளீஸ். கண்ணகி நகரம் 2 நாளாக தமிழ்நாடு முழுக்க பட்டி தொட்டியங்கும் இந்த ஊரை பற்றி தான் பேச்சு. அதுக்கு காரணம் ஒரு பொண்ணு. அவங்க பேர் கார்த்திகா. அவங்களுக்கு இன்னொரு பேர் இருக்கு, கார்த்திகா எக்ஸ்பிரஸ். பக்ரைனில் நடந்த ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டியில கபடியில் தங்கம் ஜெயிச்சு பலரையும் திரும்பி பார்க்க வச்சது இந்திய மகளிர் கபடி அணி. அந்த இந்திய அணியோட துணை கேப்டன் தான் கண்ணகி நகர் கார்த்திகா. அரசு பள்ளியில 11ஆம் படிச்சுட்டு இருக்க கார்த்திகா 6ஆம் வகுப்புல இருந்தே கபடி விளையாட்டு இருக்காங்க. ஏழ்மையான குடும்பம். அப்பா கட்டட தொழிலாளர், அம்மா தூய்மை பணியாளர். இருந்தாலும் எதெல்லாம் தனக்கு தலைக்கல்லா இருந்துச்சோ அதையெல்லாம் நொறுக்கி படிக்கெல்லாம் மாத்தினாங்க கார்த்திகா. கபடி மீதான அவரோட வெறியாலும் அபாரமான மின்னல் வேக ரைடுகளாலும் இப்ப தங்கத்தை முத்தமிட்டு இருக்கு இந்தியா. இந்தியாவுக்கு தங்கம் வாங்கி கொடுத்த கார்த்திகா அபினேஷ ஊக்குவிக்கும் விதமா இருவருக்கும் தலா 25 லட்சம் கொடுத்திருக்காரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின். டிகிரி முடிச்சதும் அரசு பணியும் விரைவில் ஒரு வீடும் தருவதாக உறுதி கொடுத்திருக்காரு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். சீக்கிரமே இந்தியாவுக்கு கேப்டன் ஆகி ஒலிம்பிக்ல தங்கம் ஜெயிக்கிறதா என்னோட அடுத்த இலக்குன்னு சொல்லியிருக்காங்க கார்த்திகா. பெயருக்கு முன்னாடி கண்ணகி நகர்னு போடுறத பத்தி கேட்டபோது அதுதான் எங்களோட அரசியல், கண்ணகி நகரை பிராண்ட் ஆக்குறது தான் எங்களோட நோக்கம்னு நெஞ்ச நிமித்தி சொல்றாங்க கார்த்திகா. பைசன் காலமாடன் படம் வெளியான இந்த நேரத்துல கார்த்திகாவை இப்ப எல்லாரும் காலமாடத்தின்னு புகழ ஆரம்பிச்சிருக்காங்க. கபடி 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 கபடி